வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். 2017ஆம் ஆண்டு இந்தியாவே ஒழிக்கு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 6 வயது சிறுமியை இந்த தஸ்வந்த் அப்படின்ற ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் செஞ்சு எரிச்சு கொண்டாரு. அதுதான் நேற்று இந்தியா முழுவதும் பேசு பொருளாச்சு. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய் அவர் விடுதலை ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளாக வந்துச்சு. என்னதான் சார் அங்கே நடந்துச்சு? சொல்கிறேன், அந்த தீர்ப்பு சரியா இல்லையா? சரிதான் சார். ஏன் சரி? விடுதலை பண்ண தீர்ப்பு சரியா? மரண தண்டனையில் தானே விடுதலை பண்ணிருக்காங்க. மொத்தமாக விடுதலை பண்ணிட்டாங்க. ஆதாரங்கள் இல்லைன்னா அப்புறம் விடுதலை தானே சார் பண்ண முடியும்? சரி, இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு, அதுக்காக இந்த மாதிரி விடுதலை பண்ணிடலாமா? அப்போ யார் அதை பண்ணது? அந்த குற்றத்தை உண்மையான குற்றவாளி அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். உண்மையான குற்றவாளி இன்னைக்கு எங்கிட்ட சுற்றிக்கிருக்கேன், தப்பான குற்றவாளி தப்பிச்சிருக்கேன். நான் கரெக்டாக தான் அப்படி தான் சார் நான் நினைக்கிறேன். ஒரு லோயர் கோர்ட்டு கன்விக்ஷன் கொடுத்துருக்கு, ஹை கோர்ட்டு கன்விக்ஷன் கொடுத்துருக்கு, 8 வருஷமாக ஜெயிலில் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நபரை உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணுறது கரெக்டாக? ஏற்கனவே கீழ்கோர்ட்லலாம் கொடுத்த தீர்ப்பின்படி ஜஸ்வந்த் தான் கெட்டவன், அவன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்பயும் அதே நினப்பு தான் இருக்குன்னா தப்பு தானே சார் அந்த தீர்ப்பு? நிதிஷ் சொன்னது தான் சரி. ஏன் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வழக்கில் விசாரணையில் காவல்துறை தரப்பில் ஏராளமான குளறுபடிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்டத்திலையும் புலனாய்வில் தவறு செய்திருக்கிறார்கள். அண்ட் இந்த வழக்கு எதன் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், காவல்துறையோட அந்த புலன் விசாரணையில் அவர்கள் சேகரித்த ஆதாரங்கள், அந்த ஆதாரங்கள் அத்தனையும் ஜோடிக்கப்பட்டவை என்று உச்சநீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது. தஸ்வந்த் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு சென்றதை சிசிடிவியில் பார்த்தேன் என்று ஒருவர் சாட்சியம் சொல்கிறார். அந்த சிசிடிவி எங்கே என்றால் அதை வழக்கில் சேர்க்கவே இல்லை, சிசிடிவி பதிவுகளில். அண்ட் தஸ்வந்த் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அந்த குழந்தையை சூட்கேஸில் போட்டு ஒரு இடத்தில் சென்று எரிப்பதற்கு மொத்தமாக 1 மணி நேரம் ஆகியிருக்கிறது என்று காவல்துறை சொல்கிறது. 1 மணி நேரத்தில் ஒரு மனிதனால் இதை செய்யவே முடியாது என்று நீதிமன்றம் சொல்கிறது. இந்த வழக்கில் ஒரு சாட்சி மாலை 6 முதல் 6:15 வரை தஸ்வந்த் அந்த குழந்தையோடு இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு தஸ்வந்தின் தந்தை குழந்தை காணோம் என்று தேடும்போது இவரும் உடன் இருக்கிறார். ஆனால் நான் தஸ்வந்தை 6 முதல் 6:15 வரை அந்த குழந்தையோடு பார்த்தேன் என்பதை அவர் தந்தையிடம் சொல்லவில்லை. அண்ட் 9 மணிக்கு தஸ்வந்தை கைது செய்கிறார்கள். 9:15க்கு தஸ்வந்த் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து நான் இப்படியெல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்தேன் என்று 3/4 மணி நேரம் வாக்குமூலம் அளிக்கிறார். அதை முக்கியமான ஒரு ஆதாரமாக இதில் சேர்த்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் பரிசீலித்து முழுக்க தவறான புலனாய்வு மற்றும் ஆதாரங்களே இல்லாமல் இந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த வழக்கிலிருந்து தஸ்வந்தை விடுதலை செய்கிறோம் என்பதற்கு ரொம்ப அழகாக உச்சநீதிமன்றம் ஒரு காரணத்தை சொல்கிறது. We may hasten to add that while the present case pertains to commission of a heinous offence involving a girl of tender age of 7 years, at the same time, we cannot ignore or bypass the fundamental principle of criminal jurisprudence that the prosecution is duty-bound to prove the guilt of the accused beyond reasonable doubt. ஒரு 7 வயது குழந்தை உயிரிழந்த மிக மோசமான ஒரு குற்றம் என்பதை நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம். ஆனாலும் இத்தகைய கொடூரமான குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றம் நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை எனும் அளவுக்கு தெளிவாக ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் மூலமாக நிரூபணம் செய்யப்பட வேண்டும். சூழல் சாட்சி, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. நேரடி சாட்சி இல்லை. இப்போ நீ ஒருத்தனை கத்தியால் குத்துறேன்னா அதை நான் பார்த்துட்டேன்ட்டு 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா இது டைரக்ட் எவிடன்ஸ். ஒரு ரூமுக்குள்ளே நீயும் இன்னொருத்தனும் மட்டும்தான் இருக்கீங்க, அவன் செத்து போயிட்டான்னா நீ மட்டும்தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருவதுன்றது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். அப்படி இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கன்விக்ஷனை கொடுக்கும்போது காவல்துறைக்கு தான் அந்த குற்றத்தை சந்தேகத்திற்கிடமர நிரூபிப்பதற்கான பொறுப்பு அதிகம், பொறுப்பு கூடுதல். ஆனால் இந்த வழக்கில் அது போன்ற மெனக்கெடலை அரசு தரப்பு காவல்துறை செய்யவே இல்லை. Regrettably, the prosecution has miserably failed to do so in the instant case, leaving the court with no choice but to acquit the appellant despite the heinous nature of the crime. இது எவ்வளவு மோசமான குற்றமாக இருந்தாலும் அரசு தரப்பு இப்படி வழக்கு தொடுத்திருப்பதால் விடுதலை செய்வதை தவிர இந்த நீதிமன்றத்திற்கு வேறு வழி இல்லை. While it is acknowledged that the acquittal of an individual involved in a heinous crime can lead to societal distress and cause grave anguish to the victim's family, the legal framework does not permit the courts to punish an accused person based merely on moral convictions or conjectures. இப்படி ஒரு குற்றத்திலேருந்து ஒருத்தனை விடுதலை செய்கிறது பாதிக்கப்பட்ட விக்டிமோட குடும்பத்திற்கு மிகுந்த மனச்சுமையை ஏற்படுத்தும், சமூகத்துக்கும் இது ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் என்றாலும் நீதிமன்றங்கள் சந்தேகத்திற்கிடமர ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற வரையறையிலிருந்து வெளியே தண்டனை அளிக்க முடியாது.
ஈச் கேஸ் மஸ்ட் பி அட்ஜூடிகேட்டட் பை த கோர்ட்ஸ் ரிகரஸ்லி ஆன் இட்ஸ் இண்டிவிஜுவல் மெரிட்ஸ். ஒவ்வொரு வழக்கையும் அந்தந்த வழக்கில் என்ன ஆதாரங்கள் என்பதையெல்லாம் அலசி பார்த்து முழுமையாக ஆலோசனை செய்த பிறகு, அலசிய பிறகுதான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இந்தியன் கோர்ட்ஸோட சிறப்பம்சம். குற்றவாளியை நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கிடமற குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். இது போக நடுவில் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த செயின் ஆஃப் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றம் இந்த இடத்துல நடக்குது, இங்கேருந்து ஒரு பொருள் சேகரிக்கப்படுகிறது என்றால் இந்த பொருளை சீல் வைத்து நேரடியாக நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். நீதிமன்றம் அதை பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பும். பரிசோதனை கூடத்திலிருந்து மீண்டும் அது நீதிமன்றத்திற்கு வரும். இப்படித்தான் பண்ண வேண்டும். இந்த அறையிலிருந்து கைப்பற்றக்கூடிய பொருள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா செயின் ஆஃப் கஸ்டடி உடஞ்சிருச்சு. இந்த செயின் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆதாரம் செல்லும். இது போன்ற பல விஷயங்களை கீழமை நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் கவனிக்க தவறிவிட்டதுன்றதை இதில் சொல்கிறாங்க. தஷ்வந்தோட உள்ளாடையிலிருந்து செமனுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. அதையும் தஷ்வந்தோட பிளட்டையும் பொருத்தி பார்க்கணும். இதை டெஸ்ட்டுக்கு உடனே அனுப்பிச்சிட்டு தஷ்வந்தோட பிளட்டை 4 மாதம் கழிச்சு எடுத்துருக்காங்க. அப்புறம் தஷ்வந்த் இந்த சம்பவம் 7ஆம் தேதி தஷ்வந்தை கைது பண்ணுறாங்க. இந்த சம்பவம் 5ஆம் தேதி என்னமோ நடக்குது. 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தஷ்வந்த் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காரு. ஆனால் போலீஸ் இவர் அப்ஸ்காண்டிங்னு கட்டுறாங்க. தஷ்வந்தும் இவங்களோட சேர்ந்து இந்த குழந்தையை தேடி இருக்கிறாப்படி. ஸோ இந்த போன்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் நிரூபித்திருக்க வேண்டும் காவல்துறை. இவங்க தஷ்வந்தை பிடிச்சி 3 நாள் பிடிச்சி வச்சு அடித்து இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு கோர்ட்டு கன்சிடர் பண்ணிச்சு. இதுதான் ஜுடிஷியரியோட சாம். இது என்னென்னா, இந்த ஒரு ரொம்ப மோசமான இந்தியாவே உலுக்கிய வழக்குட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இது மாதிரியான வழக்கு வரும்போது போலீஸ் மேலே ப்ரெஷர் அதிகமாகுது. உயரதிகாரிகளாம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஒருத்தன் சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் ஒருத்தன் சிக்குனான்னா அவன் மட்டும்தான் குற்றவாளியாக வேறு யாராவது இருக்காங்களான்றதே தெரியாமல் அவசரமாக அந்த வழக்கை முடிப்பது. இது போய் கடைசியில் இது போல் உச்சநீதிமன்றத்தில் சென்று விடுதலையில் தான் முடியும். இதுதான் நீதிமன்றங்களோட சிறப்பு. கோர்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அது 7 வயசு குழந்தை இப்படி செத்து போயிருக்கு, எங்களுக்கும் தெரியும், அதுக்காக இவன் தான் செஞ்சிருப்பான ஊகத்திலலாம் எங்களால் கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. இதே தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் பார்க்க வேண்டும். ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார், யார் இதை செஞ்சுருப்பாங்கன்னு ப்ராப்பராக விசாரணையை நடத்தாமல் அவசரமாக இவங்களுக்கு மனசுக்கு தோணவங்களெல்லாம் பிடிச்சி எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குண்டாசை போட்டு உள்ள வச்சிருது. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரத்துக்கு அப்புறமா முதலமைச்சர் புதுசாக 5 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா திரு ஹென்ரி டிஃபென் சொல்லும்போது ரூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, ஆனால் இதை எப்படி கையாளுறதுன்னு போலீஸுக்கிட்ட ஒரு பயிற்சி அவங்க ஸ்கில்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். போதுமான ட்ரைனிங் இல்லைன்ட்டு திரு ஹென்ரி டிஃபென் சொல்கிறாரு. போதுமான ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இந்த கேஸை ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து எவிடன்ஸ் எடுக்கிறீங்க, அதை சீல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பணுன்றது ஃபண்டமெண்டல். அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இவங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த தமிழ்நாடு போலீஸ் பெரிய ஸ்காட்லாண்ட் யார்டெல்லாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுன்னா, எவனாவது ஒருத்தர் சிக்குனானா போட்டு அடின்னு அடித்து ஐயா நான் தான் இந்த குற்றத்தை பண்ணேன்னு அவனை ஒத்துக்க வச்சு கன்ஃபெஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பண்ணுறது. இதுதான் இங்கே வழக்கமாக இருந்தது. அதாவது இதை குற்றத்தை நிரூபிக்கிறவனுக்கான அந்த ஸ்கில் இல்லைன்னு பார்த்தாலும் கூட தஸ்வந்த் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார் இங்கே? நிச்சயமாக எனக்கு அப்படி தான் தோணுது. அது ஜட்ஜ் சொல்கிறாருல்ல, 1 மணி நேரம் விண்டோக்குள்ளே இவனால் இதை பண்ண முடியாது. அது இல்லை, சிசிடிவி இல்லை, அந்த செமன் டெஸ்ட்டே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதுன்றார். தஸ்வந்த் 3 நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணும்போது அதே உள்ளாடையை அணிஞ்சிட்டு இருப்பான். அப்போ இது எப்படி வந்துச்சு? ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணுறாரு ஜட்ஜு. நீங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த ரெக்கவரியே தப்புன்றாரு. 3 நாள் கழித்து தான் நீங்கள் பிடிக்கிறீங்க, தலைமறைவாக இருந்தான்னு சொல்கிறீங்க. அப்போ அதே உள்ளாடை எப்படி அணிஞ்சிருப்பான்? பிளட் டெஸ்ட்டு பேசிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து 2 பொருத்தி பார்க்கணும். 4 மாதம் கழிச்சு எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க? இது போன்ற சென்சேஷனலான வழக்குல எல்லாம் எவன் கிடைக்கிறான்னா அவனை அடித்து குற்றத்தை ஒப்புக்க வச்சு சார்ஜ் ஷீட் போட்டான்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நீதிமன்றம் நாளைக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயும் இந்த 30 பேரையும் விடுதலை தான் பண்ண போகுதுன்றது போலீஸ்க்கு நல்லா தெரியும். பின்னாடி விடுதலை ஆகிட்டு போட்டோம். பெண்டிங்காக வச்சுருந்தா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணம் என்னன்னு எங்களை விசாரிக்க சொல்லுவீங்கல்ல. இப்போ நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டோம், இவங்க தான் குற்றவாளி, நாகேந்திரன் தான் குற்றவாளி. இப்போ நாகேந்திரன் செத்து போயிடுச்சு. இதுதான் திட்டம். அதனால இந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்திய ஜுடிஷியல் சிஸ்டத்தை என்னதான் நம்ம வரவேற்க அப்படின்னு பார்த்தாலும் கூட கீழமை நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அவருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவர் மரண தண்டனை விதிச்சிருந்தாங்கன்னா நேரம் இறந்து போயிருந்தாருன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருப்பாங்களா சார்? சிஸ்டத்தில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் நீங்கள் மேல்முறையீடு செய்யாவிட்டாலும் அரசு செய்ய வேண்டும். என்ன தூக்கில் போடுங்க பரவாயில்ல நான் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கனாலும் அப்பீல் ஆட்டோமேட்டிக். கோர்ட்டே டாப் லாயர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சிக்கிய பாகிஸ்தானை சேர்ந்த அஜ்மல் கசாபுக்கு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அட்வொகேட்ஸ் ராஜு ராமச்சந்திரனை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணிச்சு. அரசு அவருக்கு பணம் தரும். அந்த நீதிமன்றம், அந்த உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை உறுதி செய்துட்டு ராஜு ராமச்சந்திரனை இது போல் ஒரு அற்புதமான டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்டை நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா மற்ற தண்டனை போல இல்லை, இது ஒருத்தன் உயிரை பறிக்கிறது.
ஸோ தெர் இஸ் ஆல்ரெடி a செக். இந்த குற்றவாளிக்கு சாதகமாக அவங்க வாதாடணும். எஸ். அது போலவே தஷ்வந்த் வழக்கில் இந்த டைம் லைனை போட்டுட்டு என்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்ற அந்த டைம் லைன் எல்லாம் போட்டுட்டு இந்த டைம் லைனை பார்க்கும்போதே ட்ரையல் ஒழுங்காக நடக்கலன்னு சொல்கிறாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் தஷ்வந்த்துக்கு யாருமே இப்போ அந்த ப்ரெஷர் காரணமாக தஷ்வந்த்துக்கு வக்கீலே அப்பியராக வரல, யாருமே வரலன்னொன்னே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஃப்ரேம் பண்ணி முடித்த உடனே இலவச சட்ட உதவி மையத்திலிருந்து ஒரு வழக்கறிஞரை நியமிக்கப்படுகிறார். அவர் ப்ராப்பராகவே கிராஸ் பண்ணல. 30 விட்னஸ் கடகடன்னு விசாரிச்சு முடிக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எப்படி வேகமாக தீர்ப்பு வெளியே வந்ததோ அதே வேகத்தில் தான் இந்த வழக்கிலும் தீர்ப்பு வெளியே வந்திருக்கு. ஸோ ப்ராப்பரான டிஃபென்ஸே தஷ்வந்துக்கு இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அவ்வளோ ஈஸியான ஒரு ஆளை தூக்குற போடுறது ரொம்ப அரிதாக தானே போடுறாங்க. அதில் பாதிக்கப்படுறது ரொம்ப காசு இல்லாதவங்க, ஏழை. அப்படி தான் போகும், அப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, லைஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் அப்பீல் கிடையாது, சம்மந்தப்பட்டால் தான் அப்பீலுக்கு போகும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குலையுமே கூட சொல்லியிருக்காங்க, மரண தண்டனை அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வழக்கை எடுத்துருக்கவே தவிர ஆயுள் தண்டனையாக தான் நாங்கள் எடுத்துருக்கவே மாட்டோம். எஸ், அதெல்லாம் மீறி ஒருத்தனை நீங்கள் காப்பாற்றிட்டாங்க, விடுதலை பண்ணுறாங்க பாரு. நாங்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கட்டும் என்று நாங்கள் அனுப்புவோம், ஆனால் 8 ஆண்டுகள் இந்த வழக்கில் சிறையில் இருந்து விட்டார், அதனால் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த வழக்கிலையும் விடுதலை. தாயாரை கொண்ட வழக்கு ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் விடுதலை. இஸ் அ ஃப்ரீ மேன். இதுதான் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்தோட சாம். இத்தனை வழக்கு என் மேலே நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறேன்ல, இன்னும் நீதிமன்றத்துக்கு கலந்துட்டு தானே இருக்கேன். நீதிமன்றங்கள் நிச்சயமாக இதில் காவல்துறையின் இந்த பொய் வழக்குகளை கண்டறிந்து விடுதலை செய்யும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். அவ்வளோ ஈஸி இல்லை இது. எப்படி பொய் கேஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணிடலாம், மாட்டிக்குவாங்க, அதுதான் நம்பிக்கை. சார், அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இந்த கல்குவாரிலாம் வந்து நல்லா வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதில் எதுவும் அப்டேட் எது இருக்கா சார்? அதில் அப்டேட் இல்லை. ஆனால் மனோ தங்கராஜ் நடுவில் அமைச்சரவையிலிருந்து ட்ராப் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார். அதற்கு முன்பு அவருக்கு பிஏவாக, மினிஸ்டராக இருக்கும்போது பிஏவாக, அஃபிஷியல் பிஏவாக இருந்தவர் செந்தில்குமார் என்ற ஒரு மின்வாரிய பொறியாளர். மினிஸ்டர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேணாலும் கவர்மெண்ட் சர்வன்ஸை எடுத்து அவங்களோட பிஏவாக வச்சுக்கலாம். அஃபிஷியல் பிஏ, பொலிட்டிக்கல் பிஏன்னு 2 பிஏ இருக்குது. ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு மனோ தங்கராஜ் எனக்கு வந்து இந்த செந்தில்வேல் என்கிற நபர் தான் எனக்கு வந்து பிஏவாக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். நார்மலாக வந்து யாரை பிஏவாக நியமிக்கிறாங்களோ அவர்களை பற்றி உளவுத்துறை விசாரணை செய்து அறிக்கை கொடுக்கும். மனோ தங்கராஜ் அவர்களுடைய பிஏ திரு செந்தில்வேல் பற்றி உளவுத்துறையிடமிருந்து அறிக்கை கேட்டபோது இவர் நேர்மையற்ற நபர், மிக மோசமான ஊழல் பேர்வழி என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்கிறது. இந்த அறிக்கை அரசுக்கு போனதும் தலைமைச் செயலாளர் இவரை பிஏவை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனோ தங்கராஜ் 6 மாதம் தான் இருக்குது, நான் சம்பாதிக்கணும், இந்த கோரிக்கைகளெல்லாம் வசூல் பண்ணணும், எனக்கு இவர்தான் பிஏவாக வேண்டும் என்று பொதுத்துறை செயலாளரிடம் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து வருகிறார். இதை மீறி எப்படியும் இந்த அரசு எதிர்ப்பை மீறி, உளவுத்துறை எதிர்ப்பை மீறி 1 வாரத்தில் இவருக்கு பிஏவா செந்தில்வேலையை அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்கன்ட்டு தகவல் வந்திருக்கு. இதான் அப்டேட். சார், நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த கரூரில் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கவிதா அவர்களை சேர்த்தாங்க. நேற்று அதே போன்று விருதுநகர் மாவட்டத்தில் இன்னொரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை சேர்த்துருக்காங்க சார். காங்கிரஸ் கட்சி தான் இதற்கான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும். கூட்டணி கட்சியிலேருந்து இந்த மாதிரி ஆளை தூக்குறதுன்றது தவறுன்றது ஒரு அரசியல் நியதி. நார்மலாக வந்தாலும் இந்த மாதிரி சார் வந்து சேர்ந்துக்கிறேன்ட்டு உள்ளூரில் வந்து அவங்கவுங்க கட்சிக்குள்ளே இருக்க அரசியல் காரணமாக சார் நான் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க. ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம்ப்பா அங்கேயே இரு, பிரச்சனையாகும், தலைமையிலேருந்து பேசுவாங்க, தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாகும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிர்வாகியை சேர்த்தது ஒரு பெரிய புயலை கிளப்பி அந்த புயல் இப்போது தான் ஓய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் சுரேந்திரன் என்ற இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியை திமுகவில் இப்போது சேர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதை தலைமை அழைத்து நிர்வாகிகள்கிட்ட யாரும் அங்கேருந்து வந்தாங்கனாலும் சேர்க்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை மீறிலாம் எந்த நிர்வாகியும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு சுரேந்திரனையே வந்து காங்கிரஸ்லேருந்து சேர்க்கறதுனால விருதுநகரில் திமுகவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சா? அப்படி ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஜஸ்ட் வேல்யூ அடிஷன், அவ்வளோதான். இது ஒரு நாள் ஒரு சிங்கிள் காலம் நியூஸு, அதை தாண்டி இதுக்கு பெரிய வேல்யூ எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தெரிந்தும் இதை செய்கிறார்கள், தலைமை இதை அனுமதிக்கிறது என்றால் எங்கள் தயவில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை திமுக காங்கிரஸுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. இது காங்கிரஸ் தலைமை தான் எதிர்க்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும், தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். இங்கே வாலியோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை எப்படிப்பட்ட தலைமை என்பது. பட் கவிதாக்கு ஒரு எதிர்வினை வந்தது, சுரேந்திரனுக்கு பெரிய எதிர்வினை இல்லையே வந்திருக்குமா? அதில் 2-3 நிர்வாகிகள் கண்டிச்சிருக்காங்க. ஒரு தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரியபிரகாஷ் என்றவர் அந்த சுரேந்திரனை நீக்கியிருக்காரு. பொன் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நிர்வாகி ஏற்கனவே தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இனிமேல் தான் இதுக்கு ட்ராக்ஷன் கிளம்புன்ட்டு பார்க்கலாம். வெளிப்படையாகவே சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நம்மோடு பேசக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக தங்களை இளக்காரமாக கருதுகிறது, நினைக்கிறது, நடத்துகிறது என்று கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில்
ஒரு சிக்கலும் இருக்குது. பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அவர்கள் செல்ல முடியாது. விஜயுடைய கூட்டணி நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டணியாக இல்லை. நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் திரு விஜய் அவர்கள் இதுவரை அரசியல் செய்யவில்லை. எந்த நம்பிக்கையில் அங்கே செல்வது என்ற குழப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த அவமானங்களை எல்லாம் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க இதுக்கு மேலேயும் நம்ம அவமானப்பட வேண்டியதில்லை, நம்ம போகலாம், தோத்தாலும் பரவாயில்ல விஜய் கூட போகலாம் என்ற முடிவையும் காங்கிரஸ் தலைமை எடுக்கக்கூடும். நம்ம அதை பற்றிலாம் பின்னாடி விரிவாக பேசலாம். பட் திஸ் இஸ் நாட் த வே டு ட்ரீட் அன் அலையன்ஸ் பார்ட்னர். காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க சார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, தாவேக்கா இருக்கு எங்களுக்கு, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது மிரட்டி பார்க்கறதுக்காண்டி கூட இப்படி ஒவ்வொருத்தரையும் தூக்கி திமுக சேர்க்குறாங்களோ? ரெண்டுமே உண்மை, அதை மறுக்க முடியாது. கட்சி இல்லாமல் காலி பண்ணுறேன் பாரு அப்படின்றது தான் இந்த பிஹேவியரோட மீனிங். வேறு எதுவும் இதில் யோசிக்கிறதுக்கு இல்லை. உனக்கு கூட்டணி கட்சிப்பா, உன் வீட்டில் இருக்கிறவனை உங்கள்கிட்ட திருடுனா அது என்ன மாதிரியான நடத்தை? ஆனால் உன்னால் எங்கேயும் போக முடியாது, உனக்கு என்ன விட்டா வர வழி இல்லை அப்படின்ற ஆணவத்தமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கவிதா எடுத்தது ஒரு பஞ்சாயத்தாச்சு. இப்போ தலைமை கூப்பிட்டு இந்த வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தால் இது நடக்குமா? உங்களுக்கு என்ன விருதுநகரில் 5-6 தொகுதியும் ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? இல்லை, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாங்க சார். எது இப்போது காங்கிரஸில் இருக்கவங்களெல்லாம் திமுகவுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது காங்கிரஸை செக்கில் வைக்கிறதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜியா? நிச்சயமாக எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் இது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்தால் இப்படி அவசரப்பட்டு கோபத்தில் எந்த அரசியல் கட்சியும் முடிவுகளை எடுக்காது. ஒரு வேளை நடக்காது என்றும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரீசனில் கன்வின்ஸ் ஆகி தலைமையில் இப்படி ஒரு முடிவை தீவிரமாக எடுக்கணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்து அப்படி ஏதாவது நடந்தால் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். டிஎம்கே ஸ்டேக்கிங் ரிஸ்க் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது சார். 20 பேர் வந்துட்டு இந்த டானிக்கை குடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு சார். அந்த சம்பவம் தொடர்பாக வந்துட்டு காஞ்சிபுரத்தில் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த மருந்து தான் தயாரிப்பாங்க சார், அந்த நிறுவனம் வச்சு நடத்திட்டு வர்றாரு, அவர் கைது பண்ணியிருக்காங்க சார். நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை எல்லாம் சரிபார்க்க வேண்டிய மருந்து ஆய்வாளர்கள், ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மத்திய பிரதேச அரசு இந்த இறப்புகளுக்கு தமிழக அரசு தான் காரணம் என்றே குற்றம் சுமத்தி விட்டது. இந்த மற்ற பிஸ்னஸை போல் அல்லாமல் இந்த ட்ரக் கண்ட்ரோல் பிஸ்னஸ் அப்படின்றது பயங்கரமான செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்க்கு உட்படுத்தப்பட்டது. என்னென்னா கொஞ்சம் தவறுனாலும் விஷமாயிடும், அது பூரா கெமிக்கல். அண்ட் அந்த மருந்து தயாரிப்புக்கான ரா மெட்டீரியலை வச்சு நீங்கள் போதை மருந்தாகவும் அதை பயன்படுத்தலாம். அதனால் ஏகப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு பீரியாடிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். 11 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 90 விதிமுறைகளை வயலேட் பண்ணி இந்த ரங்கநாதன் என்பவர் இங்கே இருமல் மருந்தை தயாரித்து மத்திய பிரதேசத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்போது 20 குழந்தைகளின் மரணத்தின் காரணமாக இங்கே இந்த சோதனை நடத்தப்பட்டு ரங்கநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஃபேக்டரிக்கு சீல் வச்சுருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுன்றது தான். நீங்கள் அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் சோதனை பண்ணணும். ஆனால் ரொட்டீனாக போய் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. மத்திய பிரதேசத்துக்கு சப்ளை பண்ணுறாலும் இங்கே ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருந்திருக்கு. இதே போலத்தான் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து எச்சரிக்கை தகவல் வந்ததன் காரணமாக டெல்லி காவல்துறை தான் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தது. ஜாஃபர் சாதிக் இங்கே கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த சூடோ எஃபடினை மேனுஃபேக்சர் பண்ணி ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒரு 20 குழந்தைங்க செத்து போயிருக்கு. இதுக்கு நம்ம ஊரில் தயாரித்த மருந்து தான் காரணன்றது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் மராத்தான் ஓடிக்கிட்டு இட்லி கடைக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். தொடக்கத்திலேருந்தே ஒரு அன்ஃபிட் மினிஸ்டர் ஒரு மா சுப்பிரமணியன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். அதோட நீட்சி தான் இது. ஒரு ஸ்டேட்டுக்கு அவமானம் இல்லையா அது? தொடர்ந்து ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க, சம்பள உயர்வு கேட்டு. இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு முன் வந்திருக்காங்க சார். நல்ல விஷயம்லாம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் பண்ணால் பாராட்டலாம், வாழ்த்தலாம். தேர்தலை மனதில் வைத்து இவர்கள் இந்த ஊதிய உயர்வை அளித்திருக்கக்கூடும். அல்லது இந்த ராம்கி நிறுவனத்திற்கு வேலைக்கு யாருமே செல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அவங்க இன்னும் கூட ஷார்ட்டேஜ்னு சொல்லிட்டு கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கில் தகவல் தெரிவித்தார்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஊதிய உயர்வு கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே மனதார வாழ்த்த வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். கூடுதலாக சென்னை மாநகராட்சி இன்னொரு நல்ல வேலையை செஞ்சுருக்கு. அது ரொம்ப வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். குப்பை பொறுக்குவாங்கல்ல, இந்த குப்பை பொறுக்கிறவங்களெல்லாம் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து இந்த பிஎஃப் அது இதுன்றதெல்லாம் கொடுத்து அவர்களையும் தொழிலாளிகளாக ஆக்கி இந்த ராம்கி நிறுவனத்தில் தான் நினைக்கிறேன் வேலைக்கு சேர்த்து விட்ருக்காங்க. இது ரெண்டுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு விவகாரமாக தான் நம்ம பார்க்க வேண்டும். அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, நாங்கள் ராம்கி நிறுவனத்தில் சேர்ந்துட்டோன்னா எங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகாது, அதனால் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று. இன்னொன்று, போதுமான அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லை.
அதனால இந்த ஒரு காமெடியில் வரும்ல, உன் பேர் என்ன சங்கிலி, அதனால இனிமேல் நீ தான் கங்குலின்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் டீம் கால் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்களோன்னு தோணுது. தொழிலாளிகளுக்கான சங்கத்தின் நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி உங்களால் போராட்டம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆனால் அங்கே இங்கே நடத்திக்கிட்டு தான் சார் இருக்காங்க. பெரிய அளவில் கவனம் பெறல. நம்பர்ஸ் குறைஞ்சிடுச்சு. குறைஞ்சிடுச்சு. 1/3 தான் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, இதெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போது உங்களுக்கு சோத்துக்கு என்ன வழி? எல்லாம் விளிம்பு நிலை மக்கள். ஒரு மாதம் வேலைக்கு போகிறது, ஒரு மாதம் போச்சு, கடன் கட்டணும். இவங்கெல்லாம் பேங்க்கில் லோனு கிடையாது, இந்த மீட்டர் வெட்டி கொடுக்குறவங்ககிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க? இப்படி எந்திரிச்சு வருவீங்க இதுலேருந்து? எவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் இருப்பீங்க? சரி, போராட்டம் நடத்தலாம். போராட்டம் நடத்தி ஏதாவது வெற்றிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதானா இப்போ பரவாயில்ல. ராம்கே நிறுவனத்துக்கு 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. உங்களை எப்படி நிரந்தர தொழிலாளியாக ஆக்க போகிறாங்க? என்றைக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ, நீங்கள் ஜாயின் பண்ண மொமெண்ட்லேயே உங்கள் கேஸ் காலி, பணி நிரந்தரம் ஹைகோர்ட்டில் கேஸ் காலி, என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். அதாவது ராயபுரம் திருவிக நகர் 2 மண்டலத்துக்கு மட்டும்தான் 585லேருந்து 769க்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே என்ன இவங்க 2 மண்டலத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிச்ச மண்டலத்தில் இருக்கவங்கலாம் எங்களுக்கு சம்பள உயர்வுன்னு கேட்டிருக்காங்க. வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் இப்போ 2 மண்டலத்துக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ இல்லாமல் விட்டாங்கன்னா நாரி போயிடும். அடுத்த தடவை நடக்கக்கூடிய மாநகராட்சி கூட்டத்தில் பேசி இது தீர்மானம். they'll do it. நல்ல விஷயம். தொழிலாளிகளுக்கு இதை கொடுக்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம். தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒருவேளை வந்துட்டாங்கன்னா பிடிங்கிடுவாங்களே சார். வந்தால் தானே எப்படிப்பா வருவாங்க இவங்க? எல்லாம் வாய்ப்பு இல்லை. சார், வருகின்ற 12ஆம் தேதி நயினா நாகேந்திரன் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருந்தார். அதுக்கு வந்து அந்த பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறதுக்கு ஜேபி நட்டா அவர்களே வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருடைய வருகை ரத்துன்னு சொல்கிறாங்களேங்க சார். ஆமாம், அவருடைய வருகை ரத்து. பீகாரில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் திரு ஜேபி நட்டா பீகார் தேர்தல் தொடர்பான வேலைகளை செய்வதற்காக அவர் பீகாரில் கவனம் செலுத்துகிறார். தமிழக தேர்தலுக்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்க உள்ள இந்த பிரச்சாரத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருமதி நிர்மலா சீதாராமனை தான் பாஜகவோட தமிழக முகமாக அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். என்ன ரீசனுக்காக இவங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, லாங்குவேஜ். இப்போ நட்டாவும் சரி, அமித்ஷாவும் சரி வந்தாலும் இந்தியில் பேசுவார்கள், அதை ஒரு மொழிபெயர்க்க வேண்டும். இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஷீஸ் அ தமிழியன். அதனால் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இனிமேல் தொடர்ந்து தமிழக தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சிகளில் திருமதி நிர்மலா சீதாராமன் தான் லீடு பண்ணுவார் அப்படின்றது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அண்ணாமலை இருக்கிறதுக்கு ஆகவே ஆகாது சார். நல்லது தானே? நிர்மலா சீதாராமன் பிஜேபி அதிமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக வேலை பார்க்குறாங்க. அண்ணாமலை எதுக்கு வேலை பார்க்குறாரு? நான் பிரச்சாரம் பீரங்கி இறக்க போகிறேங்க. நாங்களே அதெல்லாம் பண்ணுவாங்க. போய் பிரச்சாரம் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். கடந்த முறை கரூருக்கு வந்தாங்கல்ல நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை நிற்கிறாரு, நடுவில் நின்று வணக்கம் வச்சு சாலை போட்டார், ஞாபகம் இருக்கா? வணக்கம் வச்சார், வழியில் ரிசீவ் பண்ணார் நிர்மலா சீதாராமன் இல்லையா? அண்ணாமலையை விட்டுட்டு கரூர் மாவட்ட தலைவரை தன்னோட காரில் ஏற்றிட்டு போயிட்டாங்க அவங்க. ஓகேவா? நீங்கள் கட்சிக்கு எதிராலாம் வேலை செஞ்சிங்கன்னா, அதுவும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாஜக தலைவர் திரு KT ராகவன் அவர்கள் நிர்மலா சீதாராமனோட வலதுகரம். அவர் அண்ணாமலை தான் காலி பண்ணுதுன்றது அவங்களுக்கு தெரியாதா? ஸோ எல்லாம் நல்லதுக்கு தானே புரிஞ்சுங்க. பட் அறிவிப்பு வெளியிடும் போதே தெரியும்ல சார், பீகார் தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அன்அஃபிஷியல் நியூஸ் தானே. ஜேபி நட்டா வருகிறார் என்பது பத்திரிகைகள் வாயிலாக வந்த செய்தி. ஜேபி நட்டா வருகிறார்னு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எதுவும் வரலையே. அதாவது 12ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை பிரச்சாரத்தை நயினார் தொடங்கும் போது யாராவது ஒரு பெரிய லீடர் வரணும். ஹூ வுட் பி தி நேச்சுரல் சாய்ஸ்? பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் என்ற அடிப்படையில் ஊடகங்கள் போட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த செய்தி அவங்க அஃபிஷியலாக மறுக்கவும் இல்லை. நிர்மலா வர்றாங்கன்றது தான் தகவல் இன்னைக்கு வந்திருக்குது. சார், இப்போ பிஜேபி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் சைட்லேயோ திமுக சைட்லேயோ எந்த பிரச்சாரத்தையும் தொடங்குற மாதிரி தெரிலங்க சார். இப்படி தான் இருக்குமா? ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்களா? 2 நாட்களுக்கு முன்பாக இந்து நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருந்தது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் RJD அடங்கிய மகத்பந்தன் கூட்டணியில் இணைவதற்கு 30 சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்று CPI-ML கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்றும் CPI-ML தெரிவித்திருக்கிறது என்றும் ஒரு செய்தி வந்தது. அவங்க 2 பேருக்குமே வந்து பிஜேபியை டிஃபீட் பண்ணணும். CPI-MLக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, RJDக்கும் சரி. ஸோ கடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளில் CPI-ML ஜெயித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இல்லை அப்படின்றதுனால எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்குது. ஸோ 40 கொடுங்கன்னு பேச்சுவார்த்தையை தொடங்கி 30க்கு குறைவாக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று CPI-ML கட்சி தெரிவித்திருக்கிறது. இது போன்ற சிக்கல்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள போகிறது. நான் திமுக தோக்கும்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த சிக்கல்களை எல்லாம் திமுக சந்திக்கத்தான் போகிறது.
இன்றைக்கி அவர்கள் வலுவான நிலைமையில் இருப்பது போல தெரியும். ஆனால் அவர்கள் எத்தகைய பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தான் நான் உறுதியாக இதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தேன். 2021 தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தும்போது சிபிஎம் செயலாளராக கே பாலகிருஷ்ணன் இருந்தார், சிபிஐ செயலாளராக முத்தரசன் இருந்தார். அப்போது ஸ்டாலின் முதல்வராக இல்லை, உதயநிதி துணை முதல்வராக இல்லை. 26 இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கே பாலகிருஷ்ணன் இல்லை, முத்தரசன் இல்லை, ஸ்டாலினும் திமுக தலைவராக இல்லை, முதல்வராக இருக்கிறார். சாதாரண உதயநிதி துணை முதல்வர் உதயநிதியாக இருக்கிறார். அப்போது எங்களால் தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களும் செயலாளர்களும் நினைப்பார்களா இல்லையா? இப்போது மீண்டும் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு எங்களுடைய தயவு தேவை என்பதை அவர்கள் நினைப்பார்களா மாட்டார்களா? நான் பலமுறை கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். வெற்றிக்காக சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இயக்கம் அந்த இயக்கம் அல்ல. சில தொய்வுகள் சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் வெற்றிக்காக சமரசங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. வெற்றியடைய போவதில்லை என்பது தெரிந்தாலும் கொள்கை அடிப்படையில் தனியாக கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை மட்டும் மேற்கொள்ளக்கூடிய கட்சிகள் தான் இந்த 2 இடதுசாரி கட்சிகளும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி கூட்டங்களில் என்ன விவாதிக்கப்படும் என்றால், இவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் கூட்டணி தர்மம் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் சுமந்து கொண்டிருந்தோம். குறைந்தபட்சம் ஒரு 15 சீட்டு கொடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன வந்துவிட்டது? அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று ஒருவர் சொல்லும்போது இவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் கூட பரவாயில்லை, கூடுதல் தொகுதிகளை கூட கொடுக்க மாட்டேன் என்றார்கள் என்றால் நாம் ஏன் இவர்களை வெற்றி பெற உதவ வேண்டும்? இப்போது வெற்றி பெற்றால் மட்டும் இவர்கள் என்ன செம்மையான ஆட்சியாக செய்ய போகிறார்கள்? மீண்டும் இந்த வாரிசு அரசியல், இந்த ஊழல், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 5 வருடங்களாக பார்த்த இதே அநியாயங்கள் தான் திருப்பவும் நடக்கப் போகிறது. அதற்கு குறைந்தபட்சம் நமது பேரை காப்பாற்றிக் கொள்வதற்காவது தனியாக நிற்கலாம். ஏற்கனவே 25 கோடி வாங்கிவிட்டீர்கள் என்ற விமர்சனம் நம் இயக்கத்தின் மீது வந்துவிட்டது. இனி வேண்டாம். சாம்சங் தொழிலாளிகள் பிரச்சனை, சாதி கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் எல்லாவற்றையும் எடுத்து வேண்டாம். விஜய் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார், பெரியாரை தூக்கி பிடிக்கிறார். அதனால் நாம் ஏன் மக்கள் நல கூட்டணி வச்சு நாம் 16 தேர்தலை சந்திச்சோம், இப்போ நாம் விஜயோடு செல்லலாம் என்ற முடிவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரக்கூடும். ஸோ நீங்கள் ஏன் பிரச்சாரத்தை தொடங்கலைன்னு கேட்டிங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பேசினோம், அந்த விருதுநகரில் இந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர், இதெல்லாம் பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் கரூரில் ஒருத்தரை தூக்குறீங்க, விருதுநகரில் ஒருத்தரை தூக்குறீங்க, எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளிக்க மாட்டேன்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது குறைந்தது கூடுதலாக இடங்களை ஒதுக்குங்கள், நாங்களும் போகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்தால், இன்னொன்று அதை ஃபைனலைஸ் பண்ணாமல் பிரச்சாரத்தை எப்படி தொடங்குவீங்க? காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறது இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகல, என்னென்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க? பிஜேபி எதிர்ப்பு, தட் இஸ் ஃபைன், வேறு. அப்போ உங்களோட வேர் யூ ஸ்டாண்டுன்றதே ஃபைனலைஸ் ஆகாமல் நீங்கள் எப்படி பிரச்சாரத்தை எடுப்பீங்க? ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. எல்லாரும் அந்த நவம்பர் 14 காத்திருக்கிறார்கள். பீகார் தேர்தல் அன்றைக்கி ரிசல்ட்டால் அன்றைக்கி தொடரும் ரிசல்ட். ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னா கவனம் பூரா இங்கே எடுத்துன்னு போய்டும். அப்புறம் இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாகும் தமிழக அரசியல், ரொம்ப பரபரப்பு அதிகமாகும். அப்போது தான் இந்த பிரச்சனைலாம் வரும். அப்போது அந்த நவம்பர் 14 பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுவாங்க. இப்போ நவம்பர் 14 அன்று ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி பீகாரில் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் 50ல் 60ல் ஆரம்பிப்பாங்க. எங்களால் தானே நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க, கொடுங்கன்னு கேட்பாங்க. தோல்வி அடைந்தால் வேறு மாதிரி பேசுவார். நாட் ஒன்லி பிஜேபி, காங்கிரஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட். பீகார் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை பொறுத்து தான் அதிமுக பிஜேபி உறவுகளே அதன் தன்மையை முடிவு செய்யப்படும். ஸோ அது முடிஞ்சவனை தான் பிரச்சாரம் என்ன அந்த அடிப்படையில் தான் நடக்கும். டைம் இருக்குது. பீகார் தேர்தல் உட்காந்து நம்ம பார்ப்போமா சார்? லைவ் ஓட்டி பார்க்க தான் போகிறோம். அது நம்ம தொழில்ப்பா, பார்த்து தான் ஒன்று. சரி, சரி சார். இந்த அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார்.